செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பள்ளி மாணவர்களின் வளர்ச்சி ஜூலை 25 முதல் ஆலோசனை. மாணவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கும் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் கடந்த ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது. நடப்பு கல்வியாண்டு முதல் கூட்டத்தை ஜூலை 25 நடத்த பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதில் மாணவர்களின் இடைநிற்றல், திறன் இயக்க பயிற்சி உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளன. அனைத்து பள்ளிகளிலும் முதல்வர் தலைமையில் கூட்டம் நடைபெற உள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியீடு. அரசு பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்கள் உள்ளிட்டோருக்கு பொது வருங்கால வைப்பு நிதி பங்களிப்பு ஓய்வூதியம் அதிக அளவில் நிலுவையில் உள்ளது. இதுகுறித்து அண்மையில் நடந்த நிதித்துறை முதன்மை செயலர் ஆய்வுக் கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொது வருங்கால வைப்பு நிதி பங்களிப்பு ஓய்வூதியம் உள்ளிட்டவை தொடர்பான பணிகளை 28ஆம் தேதிக்குள் விரைந்து முடிக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. இன்று முதல் பள்ளி அளவிலான போட்டிகள் தொடக்கம். படிப்பை தாண்டி தனித்திறனை வளர்க்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சிதான். இந்நிலையில் அரசு பள்ளிகளில் 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலக்கிய மன்றம், வினாடி வினா போட்டிகளை இன்று முதல் தொடங்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. ஜூலை 31 வரை நடத்தப்பட உள்ள இந்த போட்டிகளுக்கான தலைப்புகள், மதிப்பீடு விவரங்கள் பள்ளிகளுக்கே அனுப்பப்பட்டுள்ளன. பள்ளிக்கல்வித்துறை திட்டங்களுக்கு ஆதார். பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களை பெற ஆதார் கட்டாயம் என்று அரசு அறிவித்துள்ளது. ஆதார் அங்கீகாரம் பெறும்போது விரல் ரேகை பதிவில் சிக்கல் ஏற்பட்டால் முகத்தை ஸ்கேன் செய்வதன் மூலம் அங்கீகாரம் பெறலாம். ஆதார் எண் கிடைக்காத பட்சத்தில் கடவுச்சீட்டு, குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை ஆகியவைகளில் ஏதாவது ஒன்றை வழங்கலாம் எனவும் அனைத்து பள்ளிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளில் 89,411 அரசு பள்ளிகள் மூடல். நாடு முழுவதும் 2014 முதல் 2024 வரை 89,441 அரசு பள்ளிகள் மூடப்பட்டது. மத்திய கல்வித்துறை வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தில் தெரியவந்துள்ளன. இதில் அதிகபட்சமாக மத்திய பிரதேசத்தில் 29,410 பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேசம் 25,126, ஒடிசா 10,026, அசாம் 7,919, ஜம்மு அண்ட் காஷ்மீர் 5,089, ஆந்திரா 1,166, தெலுங்கானா 754, கேரளா 295, தமிழகம் 239 பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.